வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் வச்சுட்டு கழுத்து பீஸ்க்கு நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெய்லரிங் கிளாஸில் 5வது கிளாஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த 4 கிளாஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் ப்ளவுஸை ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடைசியாக நம்ம கழுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தான் என்னோடய சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கழுத்து பீஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாக தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் எல்லா கிளாஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். பிகினர்ஸ்க்கெலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட மேல் பகுதி நல்ல பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் கிராஸில் வந்து நான் நேராக தைச்சி எடுத்திருக்கேன். அதாவது நீளமான பீஸாக தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸை நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கழுத்தோட ஓரத்தில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. நம்ம தைக்கும்போது கழுத்து பீஸை வந்து இழுக்கவே கூடாது. நம்ம கழுத்து பீஸை வந்து மெதுவாக இருக்கிற அளவாகவே நம்ம வச்சுட்டு தைக்கணும். ப்ளவுஸையும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா கழுத்து வந்து அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இழுக்காமல் நம்ம ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சுட்டே தைக்கணும். நான் வந்து எப்படி தைக்கிறேனோ அதே போல் தைச்சிக்கோங்க. கழுத்தெல்லாம் பொறுமையாக தான் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக தைச்சிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து வீடியோவை நல்லா தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கழுத்தில் சுருக்கமே வராது. இது வந்து சாதா ப்ளவுஸு கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து சுருக்கமே வராது. இப்போ வந்து நம்ம கழுத்தில் 1 தையல் போட்டு முடிச்சிட்டோம்ல. அடுத்தது 2வது தையல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அதே பகுதி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம லைனிங்கை வந்து உள்பக்கம் அடித்து விட்டுக்கலாம். லைனிங் வந்து வெளியில் நம்மளுக்கு 1/4 இன்ச் இருக்கணும். அதாவது பைப்பிங் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நம்மளுக்கு வெளியில் இருந்தாலே போதும். மிச்சம் எல்லாத்தையுமே உள்பக்கம் அடித்து விட்டுக்கலாம். எவ்வளோ கிளாத் இருந்தாலும் அதை வந்து உள்பகுதியில் மடித்து விட்டுருங்க. தையல் வந்து நடுவில் உங்களுக்கு குழி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. கிளாத்து மேலே தையல் போட வேணாம். நம்மளுக்கு நடுவில் இருக்க சென்டர்லேயே தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு லைனாக வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தைக்கும்போது நமக்கு கழுத்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம கிளாத் மடிக்கணும் பார்த்திங்களா, அந்த அளவு வந்து நம்ம தைக்கிற வரைக்கும் ஒரே அளவில் வரணும். அப்போ தான் கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு ஒரே தையல் கிடைக்கும். நானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கிறேன் பாருங்கள். அதே போல் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. லென்த்தாக பிடிச்சிட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூட குறைய வந்துடும். நான் வந்து கழுத்து பீஸாக தைச்சி முடிச்சுட்டு லேஸ் தான் டிசைனுக்காக கொடுக்க போகிறேன். இதுவே வந்து நீங்கள் சாதா ப்ளவுஸில் தைச்சாலும் இதே போல் தைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த தையல் பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுப்பாங்கல்ல, அதே போல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மெத்தடை நான் வந்து எதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கழுத்து பீஸ் தைக்கிறோம் அப்படிங்கிற கஷ்டமே இருக்காது. அவங்க வந்து அழகாக தைச்சி எடுத்துக்குவாங்க. நிறைய பிகினர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து லூஸ் அடிக்கிறதுக்கு காரணமே கழுத்து பீஸ் அவங்க வந்து லூஸாக தைச்சிட்றது தான். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையல் போட்டாங்கன்னா கழுத்து வந்து அவங்களுக்கு லூஸாக இருக்காது. அதே போல் ஷோல்டர்கிட்ட லூஸாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் இல்லையா, அதை வந்து பிசுரை மடித்து விட்டுட்டு தையலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு 2 தையல் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததான் 3வது தையல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்து பீஸ் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். 2 தையலும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட மேல் பகுதியில் தைச்சோம்ல, அடுத்ததாக நம்ம உள் பகுதியை திருப்பிக்கலாம்.
லைனிங் பக்கம் திருப்பிக்கோங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் பைப்பிங் மாதிரி மடித்து தைச்சோமோ அதை மட்டும் நம்ம உள் பக்கம் திருப்பிட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த தையல் வந்துட்டு ஓரத்தில் போடுங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு தையல் போடணும். அதனால் இந்த தையல் வந்துட்டு நம்ம அந்த டிசைனுக்கு ஓரத்துலேயே தையல் போடுங்க. அதாவது கழுத்து பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த தையல் வந்து ஓரமாக வரணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்தோட ஓரப்பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து தையல் வந்து நேராக வரணும். இது நீங்கள் ஓரமாக போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து தையல் நேராக தான் கிடைக்கும். ஏன்னா கழுத்து பீஸே நம்ம ஒரே அளவில் தான் தைச்சிருக்கோம். அப்படியே நம்ம மடித்து மட்டும் தான் தையல் போட போகிறோம். பின் கழுத்து இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல திருப்பும்போது நீங்கள் லைட்டாக கையில் வளைச்சிட்டு பொறுமையாக தைச்சிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த தையலெல்லாம் வெளியில் தெரியுமோ அந்த தையல்லாம் நீங்கள் பொறுமையாக தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் வெளியில் பார்க்கும்போது அழகாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஒன்றா ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடாகவும் வந்துடும், அதே போல் உங்களுக்கு அழகாகவும் வந்துடும். இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம் பாருங்கள். நான் வந்துட்டு எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நான் வந்து பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறக்காகவே வீடியோ வந்து ரொம்ப மெதுவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம தைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து பீஸ் வந்து அழகாக அமைஞ்சிரும். இப்போ நம்ம தையல் வந்து வெளியில் எடுத்துடலாம். இது வந்து 3ஆவது தையல் இல்லையா, அடுத்ததான் 4ஆவது தையல். அப்படி நம்ம ப்ளவுஸை நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து தையலை வெளியில் எடுக்காமல் அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ கழுத்தோட ஓரத்தில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த 2 தையலும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தெரியும். தையலை வந்துட்டு கழுத்தோட ஓரத்துலேயே நீங்கள் கார்னர்லேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுருக்கம் இல்லாமல் கையில் வந்து இழுத்து விட்டுட்டே தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வராது. இதே போல் நீங்கள் வந்துட்டு எந்த கழுத்து பீஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு லேஸ் வைக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா லேஸ் வந்து வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து லேஸ் வைக்கிறேன். லேஸ் வைக்கிறதுக்காக ப்ளவுஸோட முன்னாடி பகுதியை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி பகுதியில் தான் லேஸ் வைக்கணும். நான் வந்து கோல்டன் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, தைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து லைனாக தைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். கழுத்துக்கு கொஞ்சம் கீழே தள்ளி நான் வந்து வச்சுக்கிறேன். லைட்டாக ஓரத்தில் இல்லாமல் கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தனியாக பைப்பிங் கொடுத்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். லேஸ் வந்துட்டு 1/4 இன்ச்சு கேப் தள்ளி வச்சோம் அப்படின்னா இப்போ வந்து போட்டுகிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து பைப்பிங் கொடுத்து லேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். அது வந்து சேலை கட்டிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். லேஸ் தைக்கும்போது லேஸோட 2 சைடும் நம்ம தையல் போடணும். லேஸை இழுக்காமல் பொறுமையாக வந்து திருப்பிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பிட்டு தான் தைக்கணும். டைமை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்பீடு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 5 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சிடலாம், 10 நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இடையில நிறைய இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம தைக்கும்போது எல்லாமே நம்ம தைச்சாகணும். பிகினர்ஸாக இருக்கும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம பொறுமையாகவே தைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய கிளாஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் பரவாயில்ல, நம்ம தைக்கக்கூடிய அளவுகள் கரெக்டாக வந்து அமையணும், அந்தளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவசரமாக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டன் வந்து நம்மக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சின்ன கம்ப்ளைண்ட் கூட வராத அளவுக்கு நம்ம தைச்சி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்மளோட தையல் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தைக்கும்போதே ஒவ்வொரு அளவுகளையும் பார்த்து பொறுமையாக தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துச்சுனாவே அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக அமைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து லேஸ் வச்சுட்டோம் இல்லையா, அதே போல் நம்ம இடுப்புக்கு லேஸ் வச்சு கொடுத்துடலாம். இடுப்புக்கும் நம்ம லேஸ் வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து இடுப்பு வெளியில் தெரியும் இல்லையா, அது வந்து பார்க்குறப்ப அழகாக தெரியும் அவங்களுக்கு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன்லாம் போட மாட்டாங்க, ஆனால் லேஸ் மட்டும் வச்சு தைச்சி போட்டுக்குவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் பார்த்திங்கன்னா 5ஆவது கிளாஸு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6ஆவது கிளாஸு அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். அதாவது கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணுறதை நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு லிங்க் தரேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து தையல் கற்றுக்கிறவங்களுக்காகவே நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து என்னோட சேனலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.